மாதா ஊட்டாத அன்னம் மாங்காய் ஊட்டும்னு. என்ன திருப்பி சொல்லுங்க? மாதா ஊட்டாத அன்னம் அன்னம் மாங்காய் ஊட்டும். மாங்காய் ஊட்டும். அந்த வாசனைக்கு சாப்பாடு அப்படி நமக்கு எடுக்கும். வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தீங்கன்னா சோமர்சேப்பேட்டை திருச்சியில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிபி என்னென்னா சாம்பார். ஒரு ஊர்லேருந்து நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட பொருள் எதுவும் கிடைக்கலன்னா இருக்கிறத வச்சு நம்ம பண்ணி இதை காமிக்க போகிறோம். இதுக்கு மசால் சாம்பார் பொடியெல்லாம் இல்லைன்னா கூட இதை நம்ம உடனே பண்ணிடலாம். நம்ம இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அந்த சாம்பார் பண்ணும்போது பருப்பு வேக வைக்கணும், அப்புறம் காய்கறி கட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இங்கே அப்படிலாம் எதுவுமே இல்லை. காய்கறி இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரி வத்தல் மாவத்தல் இருக்கிறத போட்டு நம்ம உடனடியாக பண்ணிடலாம். இதை இந்த கத்திரி வத்தல் வந்து நான் முதலையே ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில் போட்ட உடனே உங்களுக்கு ஊறி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கு இப்போ ஊறி போச்சு. ரெண்டாவது இந்த கத்திரி வத்தலோட மாங்காய் வத்தல் போடும்போது அந்த வாசனை வந்து எவ்வளோ காலம் நம்ம காய வச்சாலும் இந்த மாவத்தலில் வாசனை போகாது. அதே மாங்காய் வாசனை அப்படியே தான் இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து அதுக்கப்புறம் அந்த பருப்பை வந்து ஊற வச்சு இதை அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க? வேக வைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வெளியூர்லேருந்து வரோம், நேரம் ஆகும். இதை ஒரு பக்கம் சாதம் வச்சோம்னா ஒரு பக்கம் தாளித்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வந்துடும். ஆமாம், கத்திரிக்காய் சாப்பிட்ற அந்த ஃபீல் அதே ஃபீல் இருக்குது. மாங்காயோட அந்த புளிப்பு மாங்காயும் நல்லா வெந்திருக்கும். நல்லா இருக்கு. இப்போது இந்த ரெசிபி நம்மளுக்கு யார் சொல்லி தரப்போறாங்கன்னா திருமதி தங்கமம்மி. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நல்ல ஒரு ரெசிபி உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு வந்து எனக்கு முக்கிய பங்காக இருக்கிறது வந்து சக்தி மசாலா. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏங்கிட்டனா இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபியில் கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபியில் காமிங்க, இது நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு பெரிய நன்றி சக்தி மசாலாக்கு. வணக்கம் மம்மி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ இந்த வத்தல் சொல்லும்போது என்ன மாதிரி வத்தலாம் வச்சுருக்கீங்க? 2 வத்தலுக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து இங்கே எல்லாம் நிறைய வாழையில் கொல்லையில் கத்திரிக்காய் நிறைய போட்டிருப்பேன். மூட்டை மூட்டையாக கத்திரிக்காய் வரும். அந்த கத்திரிக்காய் வரும்பொழுது இது மாதிரி இந்த கத்திரிக்காயை நாங்கள் வத்தல் போட்டு வைக்கிறது. சரி, ஓகே. இந்த வத்தல் வந்து அப்படி அரை வேக்காடு வேக வச்சு தான் போட்டிருக்கோம். கடையிலையும் கிடைக்கும்ல? கடையிலையும் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் முழு கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணி ஒரு ஆவி முழுசாக அப்படியே எடுத்து வச்சு தட்டில் அப்படி அப்படியே அதை காய வச்சு அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. அடுத்தது இது என்ன வத்தல்? இது வந்து மாங்காய். மாமரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லாத போது நமக்கு சீப்பாக அந்த மாங்காய் நிறையா விற்கும். வாங்கி இதை நம்ம கட் பண்ணி ஓகே காமிங்க காய வச்சு வச்சுருக்கோம். ஓகே. கொட்டையோடவே நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதில் கொட்டையை எடுத்துடல, அப்படியே மாங்காயை வெட்டி காய வச்சு. காய வைக்கிறதுனா இதுவும் வேக வச்சு காய வைப்போமா? வேக வைக்கிறல, பச்சை மாங்காய் தான். பச்சை மாங்காய் கட் பண்ணி கட் பண்ணி. ஸோ இது கூட உப்பு எதனா போட்டு உப்பு போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஓகே. உப்பு போட்டு உப்பை பெசரி நம்ம காய வச்சுருவோம். ஓகே. நல்லா காஞ்ச பிற்பாடு இப்படி அள்ளிடலாம். எடுத்து வச்சு இதில் இந்த மாம்பருப்பும் இருக்கும். மாம்பருப்பு வந்து ஒரு மருந்து பொருள், அற்புதமான மருந்து. மா பருப்பு இது உள்ளே இருக்கிற கொட்டை வயிற்றால் போகிறதுக்கு, வயிற்று உபாதைகளுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது. அதனால் கொட்டையை மாங்கொட்டையை தூக்கி எறியாமல் அதோடு சேர்த்தே நாங்கள் வந்து வச்சுருக்கீங்க, வத்தல் போட்டு வச்சுருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வீட்டில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, மார்க்கெட்டில் போனால் கடையில் போனால் கிடைக்கும்ல வந்த வத்தல்? கிடைக்கும். நமக்கு சீசன் அடிக்கும்போது நம்மளே வெயில் அடிக்கிறது பண்ணி வச்சுக்கலாமே, நம்ம ஏன் போய் கடையில் வாங்கணும்? ரைட். இந்த மாதிரி வத்தல் வந்து வேறு என்ன வத்தல்லாம் போடலாம்? வெண்டைக்காய் போடலாமா? வெண்டைக்காய், பாகக்காய், கொத்தரை வத்தல், நீங்கள் வீட்டில் என்ன ஆல்ரெடி இருக்கோ அதை நம்ம போடலாம். இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெந்நீரில் நம்ம ஊற வச்சுட்டோம்னா சரியாக போச்சு. சரி, ஓகே. பருப்பையும் ஊற வச்சு வெந்நீர்லையும் ஊற வச்சுட்டு தாளித்தோம்னா ஒரு நிமிஷத்தில் இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். சரி, ஓகே. இந்த சாம்பார் எப்படி பண்ணுறது சொல்லுங்கள், எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? துவரம்பருப்பு 100 கிராம் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் கத்திரி வத்தல், 100 கிராம் மாவத்தலும் போட்டுக்கலாம். 2 கலந்து ஊற வச்சோம்னா வாசனை நல்லாயிருக்கும். வெந்நீரில் நம்ம முன்னாடியே இந்த பருப்பு ஊற வைக்கும்போதே ஊற வச்சிடலாம். வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 3 தக்காளி, வரமிளகா 10 மிளகா எடுத்துருக்கோம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 6 மிளகா. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் போடுறேன். வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு, கருவேப்பிலை, மல்லித்தழை, நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம அடுப்பு ஆன் பண்ணி சாம்பாருக்கு தாளிச்சிட போகிறோம். சரி, ஓகே. நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணுங்க டக்குன்னு. இன்றைக்கி இந்த சாம்பார் எப்படி பண்ணி சொல்லி பார்க்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிடுறேன். சரி, ஓகே.
தாளிப்பு தேவையான தாளிப்பு விட்டேன். இப்போ நம்ம கடுகு வெந்தயம் மிளகாய் எல்லாம் போட போகிறோம். இப்போ என்ன சூடாச்சு? இப்போ வந்து கடுகு போடுறோம். கடுகு நல்லா போட்டு அடுத்து வெந்தயம் ஓகே. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுறோம். ஒரு ஸ்பூன் தாளிப்புக்கு மட்டும் நான் இதை போடுறேன். ஓகே. உளுந்தம்பருப்பு. இப்போ இதுக்கு சாம்பார் பொடி மிளகாத்தூள்லாம் நம்ம போடல, கிள்ளி மட்டும் மிளகாய் காரத்துக்கு வச்சுருக்கோம். சரி, ஓகே. அந்த மிளகாய் நான் போடுறேன். ஓகே. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறோம். இந்த எண்ணெயிலேயே கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு. இந்த மிளகாய் போட்டதில் வந்து நம்ம எந்த ஒரு பொடியும் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆமாம். ஓகே. அதில் தான் மிளகாய் வந்து அதிகமாக போடுறீங்க. ஆமாம், அதிகமாக என்ன நம்ம ஒரு 4 மிளகாய் சேர்த்து போடுறோம். இந்த வெந்தயம் வாசனை மிளகாய் வாசனையும் இதுக்கு போதும். ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம போட போகிறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம். ஓகே. ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ அதிகம் பச்சை மிளகாய் இல்லை, 2 மிளகாய் தான் நம்ம கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா போட்டால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ தக்காளி போடுறேன். தக்காளியா? ஓகே. கருவேப்பிலை. ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த வெங்காயம் நான் தக்காளியும் பார்த்தேன், க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கீங்க. என்ன காரணம் அது மாதிரி போடுறதுக்கு? ஒரு காய் நல்லா இருக்குன்னு சாப்பிடும்போது சொல்கிறோம்னா அதில் காய் வெட்டுனுடைய அழகு இருக்குது. இன்னொன்று, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வெட்டு இருக்குது. குண்டு வெட்டு, பட்டன் வெட்டு, வால் வெட்டு, அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு காய் நீங்கள் தயார் பண்ணுற பொரியல் கூட்டுக்கும் வெட்டு ஒவ்வொரு வெட்டு இருக்குது. நான் சொல்ல ஹோட்டலில் பேட்டன்ஸு, ஜூலியன்ஸு, கியூப்ஸு, டைஸு, சாப்பு, அந்த மாதிரி நீங்கள் வந்து வால் வெட்டு, குண்டு வெட்டு, பட்டன் வெட்டு, வால் வெட்டு, துருவல், நைஸ். வெட்டு நல்லா இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட தோணும். முதல்ல அதுக்கு உண்டானது கரெக்டாக அதில் மசாலா போய் செட் ஆகும். மசாலா வந்து செட் ஆகணும்னா அதில் வெட்டில் இருக்குது. இன்னைக்கு வந்து வால் வெட்டு, தக்காளி குண்டு வெட்டு, பச்சை மிளகாய் வாய்கீரி. பச்சை மிளகாய் வாய்கீரி கொடுக்குறோம். வாய்கீரி தருங்க. ஓகே. கட்டிங் கிடையாது, அதுக்கு வந்து வாய்கீரி வைகின்னு தான் சொல்லுவோம். அடுத்து நம்ம மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும், வயிற்றில் இருக்கிற புண்ணாற்றும், ஒரு நல்ல ஜீரண சக்திக்கு நம்ம உடம்புக்கு தேவையான சத்து அதில் இருக்குது. அதனால் நம்ம சமையலில் எல்லாத்துலேயுமே நம்ம மஞ்சள் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். இந்த வத்தல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கீங்களா, அது எப்போ போடுறோம்? நம்ம புளியை ஊற்றிட்டு அதை போட போகிறேன். சரி. நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சாம்பார் நான் இது இருக்குமே வந்து அந்த பருப்பு வேக வச்ச அந்த பருப்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். டக்குன்னு பண்ணுவோம், எதுனா ஒரு பொடி வச்சுருப்போம், அந்த பொடியை போட்டு கம்மி பண்ணுறோம். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இந்த வத்தல் வச்சு பண்ணுறது தான் பார்க்குறது. சில நேரம் பொடி கூட தீர்ந்து போயிருக்கலாம். அப்போ நம்ம ஊர்லேருந்து வந்துட்டு முதல்ல எப்போ பொடி ரெடி பண்ண முடியும், உடனே இதை பண்ணிக்கலாம். சரி. இப்போ புளி வந்து நான் தண்ணியை தான் கரைச்சி ஊற்றுறேன், ரொம்ப கெட்டி புளி இதுக்கு தேவையில்லை. ஓகே. ஏன்னா நம்ம பருப்பு வந்து அரைச்சி போட போகிறோம். அதனால் அடுத்து இப்போ நம்ம அந்த ஊற வச்ச வத்தலை ஒன்று ஒன்றா நம்ம போட போகிறோம். இந்த கத்திரி வத்தல் வந்து நான் முதலையே ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில். நல்லா பாருங்கள், இது பஞ்சு மாதிரி ஊறி போச்சு. காமிக்காத. ஏன்னா இது வேக வச்ச கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய் தான். ஓகே. காய வச்சது வெந்நீரில் போட்ட உடனே உங்களுக்கு ஊறி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கு இப்போ நல்லா ஊறி போச்சு. சாப்பிட உங்களுக்கு இதில் வெந்த உடனே இன்னும் ரொம்ப அது இதாகிடும், சுவையாயிடும். இன்னொன்று அந்த காஞ்ச வத்தல் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த காஞ்ச வத்தலும் தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறது, இது எவ்வளோ நேரம் வந்து ஊற வைக்கணும்? வெந்நீரில் போட்டு 5 நிமிஷத்தில் ஊறி போயிடும். இதுக்கு இவ்வளோ நேரம்லாம் இல்லை, ஏற்கனவே இது வெந்தது தான். முழு கத்திரிக்காய் நம்ம வேக வச்சு காய வச்சு வச்சுருக்கோம். சரி, ஓகே. இது போடுறோம். இது மழை நாளில் நமக்கு எதுவும் காய்கறி கிடைக்காத போது நம்ம இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம். சரி, ஓகே. அடுத்து நம்ம மாவத்தல் போட போகிறோம். இந்த தண்ணி யூஸ் பண்ணாதா? இல்லை, வேண்டாம். கலர் மாறும். கலர் மாறும், அது தேவையில்லை. சரி, ஓகே. அடுத்தது
இதுவும் அதே மாதிரி 5 நிமிஷம் தான் ஊற வச்சிருக்கோம். ஆமாம், மாங்காய் வந்து கிடைக்காத காலத்தில் இது நமக்கு உதவும். இது நீங்கள் எப்படி வீட்டில் எப்போல்லாம் பண்ணுவீங்க இந்த மாதிரி குழம்புலாம்? வெளியில் நம்ம போயிட்டு அவசரமாக வரும்பொழுது காய்கறி வாங்க முடியல, மார்க்கெட்டுக்கு போக முடியலங்கும் போதெல்லாம் நமக்கு இது கை கொடுக்கும், பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த கத்திரி வத்தலோட மாங்காய் வத்தல் போடும்போது அந்த வாசனை வந்து எவ்வளோ காலம் நம்ம காய வச்சாலும் இந்த மாவத்தலில் வாசனை போகாது, அதே மாங்காய் வாசனை அப்படியே தான் இருக்கும். இந்த குழம்புனோட ருசி வந்து நிறைய வரும். நீங்கள் கேட்டிருப்பீங்களே, மாதா ஊட்டாத அன்னம் மாங்காய் ஊட்டும்னு. என்ன திருப்பி சொல்லுங்க? மாதா ஊட்டாத அன்னம் மாங்காய் ஊட்டும். மாங்காய் ஊட்டும். அந்த வாசனைக்கு சாப்பாடு அப்படி நமக்கு எடுக்கும். இதெல்லாம் நம்ம பெரியவா கற்றுக் கொடுத்துட்டு போனது. என்ன மறக்காமல் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான். சரி, ஓகே, போடலாமா? இதை போடலாம். மாவத்தல் போட்டாச்சு. இப்போ உப்பு போட போகிறோம். சரி, நம்ம உப்பு வந்து வத்தல்லாம் போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக போடுறோம். போடலன்னு அப்புறம் போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஸோ அந்த வத்தலில் உப்பு இருக்குன்னா கம்மியாக நான் போடுறோம். ஓகே, டன். இப்போ இந்த பருப்பு அரைச்சி இதில் ஊற்ற வேண்டியதுதான். ஓகே. நம்ம பருப்பு அரைக்கிற வழி இது அப்படியே நல்லா எல்லாமே வெந்துடும் ஒன்றா. ஓகே. ஒரு 2 நிமிஷம் நம்ம அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. இப்போது நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் வேக வச்ச கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இந்த மாங்காய் வந்து காய வச்ச மாங்காய். ஆமாம். அது வேகிறதுக்கு டைம் எடுக்குமா? இல்லை, வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம், டைமே எடுக்காது. ஸோ அதனால் இது கொஞ்சம் கொதிக்க டைமில் இப்போவே நீங்கள் அந்த மாங்காய் வாயில் போட்டு நம்ம சாப்பிடலாம். நல்ல ஊறி இருக்கும் வெந்நீரில். ஓகே. இப்போ இந்த பருப்பு ஊற வச்சுருக்கீங்களே, ஆமாம், இந்த பருப்பை வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்? இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு என்ன பக்குவத்தில் எப்படி? இதுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறதுலாம் இல்லை. ஊற வச்சுட்டு நம்ம இதை தாளிச்சுட்டு இதை அரைச்சி போட்டுடலாம். ஸோ அரைக்கிற பக்குவம் நம்ம நைஸாக ஓட்ட வேண்டியதுதான். ஓகே. தண்ணி அரைச்சிக்கலாமா? தண்ணி ஊற்றி தான் அரைக்கிறோம். நல்ல தண்ணி இல்லை, கெட்டியாக அரைக்கணுமா? ரொம்ப இல்லை, கெட்டியாக இல்லை, நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நம்ம பருப்பு எப்படி ஊற்றுவோம் சாம்பாருக்கு, அந்த அளவுக்கு நம்ம வச்சு ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. பருப்பு அரைச்சிட்டோம். இப்போ இந்த நம்ம தாளிச்ச அந்த குழம்பு எல்லாமே நல்லா வெந்து போச்சு. இப்போ இதை வந்து இந்த பருப்பு அரைச்ச பருப்பை இதில் நம்ம சேர்க்குறோம். இது போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் அந்த மாங்காய் இதெல்லாம் போட்டு. ரைட்டா? வெந்நீரில் முதலே ஊறி போச்சது. ஓகே. இப்போ இந்த பருப்பு அரைச்சி பக்குவத்துக்கு காமிச்சிருக்கேன். நல்லா தண்ணி அரைச்சிருக்காங்க. நீங்கள் நார்மலாக பருப்பு வேக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பக்குவம்? பருப்பு தண்ணி மாதிரி தான். ஓகே. ஸோ இது மாதிரி அரைச்சி போட்டால் சீக்கிரம் வந்துடும். இப்போ நம்ம ஒரு விசேஷங்கள்லேயே சாம்பார் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்மளால் டக்குன்னு அதை ரெடி பண்ணுங்கும்போது இது மாதிரி அரைச்சி பண்ணிடுவோம். டக்குன்னு பண்ணிடுவோம். ஆமாம், அந்த இதில் கலந்துருவோம். அப்படியா? கும்பல் அதிகமாக இருக்குது, நம்ம அதை வேக வச்சு மறுபடியும் சாம்பார் சரி பண்ணுறதுக்கு நேரம் ஆகும். அப்படிங்கும்போது ஒரு பக்கம் தக்காளி வெங்காயம் ஒருத்தர் விட்டு இது பண்ண, ஒரு பக்கம் நம்ம இதை கிரைண்டரில் போட்டு. இப்போ இந்த இடத்துல இது மாதிரி அரைச்சி பண்ணும்போது காய்கறி எதுனா போடலாம்ல? காய் வீட்டில் எந்த காய் இருந்தாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். வெண்டைக்காய், அவரைக்காய், அதெல்லாம் சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு காய்கள். அதெல்லாம் வதக்கினாலே போகிறோம், வெந்துடும். இப்போ நம்ம இதை வெங்காயம் வதக்கிற மாதிரி வதக்கி நம்ம போட்டுக்கலாம். காய்கறி இல்லையாத போது இந்த வத்தல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பருப்பு இதில் சேர்க்குறேன். இந்த அரைச்ச பருப்பு அதில் ஊற்றி. ஆமாம், இதில் பருப்பெல்லாம் உங்களுக்கு இலையாக இருக்காது. நம்ம பருப்பு கடைஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன்றா அழகாக வந்துடும். இப்போ இந்த பருப்பு நம்ம கரைச்சி ஊற்றிருக்கோம்ல, கரைச்சி ஊற்ற பிறகு நம்ம திருப்பி குக் பண்ணுற பக்குவம் வந்து ரொம்ப டைம் எடுக்குமா, கம்மியாக? கிடையாது, ஒரு 2 நிமிஷம் தான். எல்லாம் கொதி வந்தால் நம்ம இறக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்குள்ளேயும் சாப்பாடு ரெடியாக இருக்கும். உடனே நம்ம ஒரு வத்தல் எது வீட்டில் இருக்கோ அதை வச்சு உடனே சாப்பாடு போட்டலாம். ஒரு அவசரத்துக்கு நம்ம பண்ணுறது தானே. ஓகே. பருப்பு ஊற வச்சு காய வச்சு அது பொடி பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணலாமா? அப்படி இருந்தால் கூட நம்ம ஊற வச்சு தான் பண்ண முடியும். ஓகே. அது காஞ்சி தானே இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே தானே நிற்கும் அது. ஓகே. நம்ம ஊற வச்சோம்னா 1 நிமிஷத்தில் அரைச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ எல்லாமே போட்டாச்சு. எதுவும் போடணுது இருக்கா? இப்போ நம்ம கருவேப்பிலை, மல்லித்தழை எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் போடலாம். காஞ்ச கருவேப்பிலை கூட நம்ம வச்சுட்டு வீட்டில் ஊருக்கு எதுவும் போயிட்டு வந்தோம்னா அப்போ கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தழை இருக்குது நம்மக்கிட்ட, அதனால் இதை நம்ம மல்லித்தழை வந்து மேலாக. இப்போ கொதிச்சா ரெடி இல்லை? அவ்வளோதான். ஓகே, கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் காமிங்க. ஆமாம், 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் மேலாக ஊற்றலாம். ஓகே, இந்தாங்க. நல்லெண்ணெய் கடைசியாக ஊற்றணுமா? ஆமாம், நல்லெண்ணெய் வந்து வாசனைக்கு கொஞ்சமாக நம்ம மேலாக. பச்சை நல்லெண்ணெய் எப்போவுமே சாம்பாருக்கு ஊற்றுறது நல்லது. எப்போவுமே வத்த குழம்புக்கு அதே மாதிரி. நெய் எப்படி போடுவாங்களோ அது மாதிரி வந்து சாம்பாருக்கு வந்து நல்லெண்ணெய், வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் இறக்கி வச்சு ஊற்றுறது. ஓகே.
அந்த வாசனை நல்லா இருக்கும். ஆமாம், வாசனை நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுல? அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிக்கிட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அந்த பக்குவத்தில் இருக்குமா இல்லை இது ஒரு தனி பக்குவம் இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு இது புது அனுபவம் தான். ஸோ இந்த ரெசிபி ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். பெரிய கஷ்டப்பட்டு செய்யறதுலாம் இல்லை. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியுது. எனக்கு சமையலே கஷ்டம் இல்லை, நம்மளா நினச்சாதான் கஷ்டம். நம்ம நினச்சாதான் கஷ்டம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும். ஆமாம், சாப்பிட்டு பாருங்க, அது ரொம்ப அருமையாக இருக்கும். பஞ்சு மாதிரி வந்திருக்கும். அப்படியா? ஆமாம். பருப்பு கூட எனக்கு சொன்ன மாதிரி அதிகபட்சம் ஒரு 3-4 நிமிஷம் தான் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான், அவ்வளோதான். மாங்காவோட கட் பண்ணி சாப்பிடலாமா? கையில் எடுத்து சாப்பிடலாம். சூடாக இருக்கு, அதை யோசிக்கிறேன். அது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வந்திருக்கும். சாப்பிட்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மாங்காவோட அந்த புளிப்பு மாங்காயும் நல்லா வெந்திருக்கும். நல்லா இருக்கு. வாசனை வந்து மாங்காவுடைய வாசனை சாம்பார்ல வரும். நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த சாம்பார் செய்யும்போது சில பேர் பருப்பு வேக வச்சுட்டு அப்படியே குட்டுருவாங்க, முழுசா இருக்கும் பருப்பு. நித்தனத்தா அப்படியே பருப்பு கரண்டியில வரும், சாப்பாட்டுல மேல தெரியும். அப்புறம் கிண்ணத்துலயே பாத்தீங்கன்னா தண்ணி மிதங்கும், ஒரு பருப்பு தனியா இருக்கும், காய் தனியா இருக்கும். இல்ல, அதனாலதான் பருப்பு கடையிற மத்து அந்த காலத்துல சீர் கொடுக்கும் போதே மத்து கொடுப்பாடு. கீரை கடையிற மத்து, பருப்பு கடையிற மத்துன்னு நல்லா நம்ம அதை கடைஞ்சிட்டோம்னா ஒரே மாதிரி இருக்கும். பருப்பு தெரியாது. ஓகே, அந்த கடைஞ்சி போட்டு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அந்த பருப்பு நல்லா வெந்து ஒன்னோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கு. நல்லா வந்துருக்கு. ஆமாம், கத்திரிக்காய் சாப்பிட்ற அந்த ஃபீல் அதே ஃபீல் இருக்கு. ஆமாம், இந்த இடத்துல நம்ம வந்து நாங்கள் இதெல்லாம் நம்ம பிச்சுட்டு வெறும் கத்திரிக்காய் எல்லாம் கிடையாது, முழு கத்திரிக்காய் தான் நம்ம அதை அப்படி வத்தல் போட்டு வச்சிருக்கோம். நல்லா இருக்கு. நான் கூட கொஞ்சம் ட்ரை ஆனா ஒரு மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த சாம்பார் வந்து அந்த அந்த வரமிளகா போட்டு பச்சை மிளகா போட்டல காரம் போடுறோம், வேறு எதுவுமே தேவையில்லை. இதுக்காக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மிளகா போடணும், எக்ஸ்ட்ரா வந்து பச்சை மிளகா போகணும். சில பேருக்கு இது பத்தமா சொல்லி நினைப்பீங்க, அப்படிலாம் இல்லை, நல்லா வந்திருக்கு. பண்ணலாம், இந்த அளவுக்கே உங்களுக்கு 10 பேருக்கு மேலே சாப்பிடலாம். சூப்பர். இன்னொன்று வந்து பருப்பு நல்லா வேகலைன்னா நீங்கள் எவ்வளவு பருப்பு போட்டாலும் சாம்பார் காணாது. சாம்பார் காணாது, ஒன்றும் சேராது. பருப்பே நம்ம கொஞ்சமாக பருப்பு போட்டால் கூட நல்லா கடைஞ்சி தண்ணி ஊற்றி அந்த பருப்பு நம்ம உருத்தெரியாமல் நம்ம போட்டோம்னா சாம்பார் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிம்பிள் சாம்பார் இதுவரை நான் பண்ணதே இல்லை. ஆமாம், இன்ஸ்டன்ட் சாம்பார், அதிரடியாக பண்ணுற சாம்பார் ஃபஸ்ட் டைம் கூட பண்ணேன். இந்த வத்தல் வந்து உங்களுக்கு புளிக்குழம்புக்கு போடுறதுன்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் புளிக்குழம்புக்கு இது ஒரு ருசி, இந்த சாம்பாருக்கு இந்த கத்திரி வத்தல் மாவத்தல் ஒரு ருசி நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க. இப்போது மம்மி ரொம்ப தெரியுங்களா, இப்போ வந்து கத்திரி வத்தல் இதெல்லாம் போட தெரிஞ்சவா, போட முடிஞ்சவா இந்த வெயில் காலத்தில் நல்லா போட்டு வச்சுக்கலாம். சீசன் இப்போ நிறைய கிடைக்கிறது. கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் வர்றது இந்த 1 மாதம் 2 மாதம் நல்லா காய வச்சுக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணல, நான் உங்களுக்கு போட்டு அனுப்பி விட்றேன். பெரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ் திருச்சியில் இருக்கோம். நாங்கள் சோமரசம்பேட்டை 9432030742. நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வத்தலும் கேட்டால் தர முடியும். வத்தலும் கேட்டால் தருவீங்க? வத்தல் தான் சொல்கிறேன். ஓகே, டே பை டே உங்கள் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ஆமாம், வத்தல் வந்து நாங்கள் போட்டு தரோம், ஆல்ரெடி போட்டுட்டே இருக்கோம். ஓகே, முடியாதவா வாங்கிக்கலாம். உங்களுக்கு யாருக்கா தெரியுதான்னு தெரியல, இந்த ரேக்கில் இருக்கலாம் வத்தல் தான். ஆமாம், ஊர் மிளகாய், சுண்டக்காய், அப்புறம் அந்த வடகம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இங்கே லேடிஸ் தான் எல்லாமே பண்ணுறேன். அதுவும் ஒரு நாள் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் என்ன வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.